சலனம் 156. அண்ணாமலையின் மனமெல்லாம் வாழ்க்கையின் மறந்து போன பாகங்களை எல்லாம் திரும்ப புரட்டி எடுப்பது போல் இருந்தது. நடப்பதை காணும் போது பேரன் தலையெடுத்து நிற்கும் போது அவன் முன்னால் போய், எனக்கு இருக்கும் இன்னொரு மனைவி என்றால் நாளைக்கு அவர்கள் எப்படி ஒழுக்கமாக வாழ்வார்கள்? என்னை பற்றி கொஞ்சம் தவறா தெரிந்தாலும் உலகத்தாரின் முன்னால் போய் எப்படி நிற்பது? பேரன்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணமே அவருக்குள் ஒரு வழியை உண்டு பண்ணியது. இருந்தாலும் தன்னால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கொடுக்க வேண்டும் என்பதால் அவர்களை காண அறைக்கு வர அங்கே அவர்கள் இல்லை. வாயில் காவலாளி, சார், அந்த 2 பேரும் இந்த கவர் கொடுத்துட்டு இங்கிருந்து போயிட்டாங்களா என்றவருக்கு ஏதோ மாதிரி ஆகி போனது. என்ன கவர் என்று பிரித்து பார்க்க அதில் ஒரு கடிதம் இருந்தது. அன்பிற்குரியவருக்கு சிவகாமி எழுதி கொண்டது. அப்பா பெயர் அண்ணாமலை. சொன்னதும் சந்தேகப்படுவீங்கன்னு பார்த்தேன், திட்டுவீங்கன்னு பார்த்தேன். பெற்ற பிள்ளையை தன்னுடையதா என்று சந்தேகப்படும் உலகில் நீங்க என் மகளை பற்றி நீங்க எந்த கேள்வியும் கேட்காமல் அங்கே அமர்ந்திருந்தப்பவே நான் நேசித்த ஒருவர், நான் பார்த்த ஆண்களின் ஒரு சிறந்த ஆண் என்று தெரிந்து கொண்டேன். அப்புறம் அன்று நடந்தது நினைவில் இல்லையா உங்களுக்கு? நேசித்த உங்களை காண ஓடி வந்தேனே தவிர உடலால் நம்ம சேரவே இல்லை. என் பொண்ணுன்னு தெரிஞ்சது உங்க முகத்தில் அப்படி ஒரு பாசம் பார்த்தேன். அவகிட்ட உன் அப்பா பெயர் என்னன்னு கேட்டீங்க. உங்க பேரை சொன்னதும் ஒரு சந்தேகம் இல்லாமல் அவளை அப்படி பார்க்குறீங்க. அந்த கண்ணில் அன்பை மட்டுமே பார்த்தேன். அதற்கு நன்றி, என்னை சந்தேகப்படாமல் இருந்ததுக்கு. என்னடா நம்ம கூட வாழாமலே மகளுக்கு அப்பா பெயர் அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காளேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக வீட்டை விட்டுட்டு வந்தேன். என் அம்மா அப்படி சபித்தாங்க. அதையும் மீறி உங்க வீட்டுக்கு வந்தேன். உங்க மனைவியின் கண்ணில் அத்தனை நீர். அவங்க பார்வையில் இருந்த ஏதோ ஒன்று என்னை நான் செய்வது தவறுன்னு சொல்லுச்சு. உங்க மனைவிக்காக உங்களை விட்டுட்டு வந்தேன். ஆனால் அவங்க மனசால எப்படி தவிச்சிருப்பாங்க? உலகத்திலேயே பெண் சாபம் போல் வேறு ஒன்று ஒருவரை அடியோடு அழிக்காதாம். அரசன் அஞ்சு கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்ற பழமொழி இப்ப எல்லாம் கிடையாது. நாம செய்த பாவத்திற்கான தண்டனை நாம் வாழும் போதே கிடைத்துவிடும். உங்க மனைவியின் கண்ணீருக்கான தண்டனை என்னை வாழும் போதே சிதைச்சிடுச்சு. என் விருப்பமே இல்லாம ஒருத்தனுக்கு கட்டி வச்சு, என் சம்மதமே இல்லாம ஒருத்தன் தொட்டு செய்த சித்திரவதையின் பயன்தான் என் பொண்ணு கற்பகம். உங்களை விட்டுட்டு போனேனே தவிர உங்களை மறக்கல. உங்களை தவிர இன்னொருவனுக்கு சொந்தமானதை நினைத்து அழுது சாக நினைத்து கிணற்றுகள் விழுந்து ஊமையாகிட்டேன். என்னை கட்டினவன் என்னை திட்டி விட்டுட்டு போயிட்டான். அவன் போன பின்னாடி தான் பிள்ளை பற்றி தெரிய வந்துச்சு. குழந்தை சுமந்துட்டு தூரமா போய் வாழ்ந்த மனசால உங்களை மட்டுமே நேசிச்சேன். அதான் குழந்தையின் அப்பா பெயரிடத்தில் உங்க பெயரை போட்டேன். நான் அதை சுமக்கும் போது உங்களை மட்டும்தான் நினைச்சேன். நான் நேசித்தவர் அடுத்த பெண்ணின் கணவனா இருக்கலாம், ஆனால் நான் ஒருத்தனை தான் நேசிச்சேன். அந்த உரிமையில் உங்க பெயரை போட்டுட்டேன். உங்க அனுமதி இல்லாமல் நான் பண்ணிட்டேன், மன்னிச்சுடுங்க. நான் இன்னொரு பெண்ணின் கணவனுக்கு ஆசைப்பட்டது தவறு. ஆனால் உங்களை தவிர எந்த ஆணையும் நினைச்சு கூட பார்க்கல. அதை கர்வமா சொல்லிக்கிறேன். அப்புறம் நீங்க ஒரு பணக்காரங்கிறதால் தான் இன்னொருத்தி புருஷனுக்கு ஆசைப்பட்டேன்னு சொந்த பந்தம் சொல்லி கேவலப்படுத்தினாங்க. காதல் பணத்தை பார்த்து வராது. உங்க மேல் வந்துச்சுன்னு தெரியல. ஏனோ அந்த பணத்திற்காக நான் எப்பவும் உங்களை தேடி வரமாட்டேன். என் பாவம் என்னோட போயிருந்தா கூட பரவாயில்ல. என் மகளின் வாழ்க்கையும் சரியில்லை. என் பேத்தி ஓடி போய் அவனும் அவளை விட்டுட்டு போயிட்டான். கேள்விப்பட்டு நான் அழாத நாளே இல்லை. ஏதோ கடவுள் கொஞ்சம் இறக்கப்பட்டு என் பேத்தியை உங்ககிட்ட அனுப்பியிருக்கார். அவள் நலம், அவள் படித்து முடித்து வந்ததும் என் மகளிடம் ஒப்படைங்க போதும். கடைசியா ஒரு ஆசை, வாழும் போது எப்படியோ என் சாவின் போது உங்க அச்சதை என் மேல் விழணும்னு ஆசை. என் கடைசி நொடியில் என் பொண்ணு உங்களுக்கு தகவல் சொல்லுவா, வாங்க என்றவர் எப்போதும் குறையாத நேசத்துடன் சிவகாமி கைகளில் அந்த கடிதத்தை பார்த்தவருக்கு கண்ணீர் நிற்கவில்லை. இந்த கடிதத்தை அவரின் மகளிடம் எழுத சொல்லி எழுதியது என்று தெளிவாக புரிந்தது. ஆனாலும் தன்னையும் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நேசித்த அந்த பெண்ணின் மேல் அன்பும் அவரின் மகளை என்னவோ தன் மனம் தன் மகளாகவே நினைத்தது. கூடவே பாரதியை தன் பேத்தியாகவே தெரிந்தது அவரின் கண்களுக்கு. எதிர்பார்ப்பில்லா காதலுக்கு எப்போதும் ஒரு சக்தி உண்டு. தன்னால் சீரழிந்து போனவளின் வாழ்க்கையை சரி செய்ய முடியாது. ஆனால் அவள் என் கனவான அவளின் பேத்தியை தன்னால் சரியாக ஒரு இடத்தில் கொண்டு போய் உட்கார முடியும், தன்னாலே சீர்படுத்த முடியும் என்ற துள்ளலும் அவருக்கு வந்தது.
10 நாட்கள் கழித்து நந்தினி மெல்ல கண் விழித்து தன் குழந்தைகளை மார்போடு தாங்கி பால் கொடுத்து கொண்டிருந்தாள். தன் மடியில் ஒன்று தொட்டிலில் ஒன்றும் என இருந்த இருவரையும் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாலும் மனம் என்னவோ தான் சரியாக கூட முகம் பார்க்காத அந்த குழந்தையை எண்ணி உள்ளுக்குள் தவித்தது. தன் மனைவியின் முகத்தை பருடி, இப்போதான் நீ கொஞ்சம் சரியாகிட்ட, இல்லை இன்னும் ஏன் ஒரு மாதிரி இருக்க? இந்தியாவிலிருந்து கிளம்பும்போது உள் மனசு ஒரு எச்சரிக்கை செய்தது, போக வேணாம்னு. ஒருவேளை அது கேட்டிருந்தா இன்னைக்கு என் குழந்தை என் கையில் இருந்திருக்கும் இல்லையா? எவ்வளவு கனவுகள் 3 குழந்தையும் அப்படி பார்த்துக்கணும்னு ஆசையாக இருந்தது. 3ம் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது பல கனவுகள். இப்போ அது இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ ஏமா நெகட்டிவா நினைக்கிற? அது பிறந்து இதய நோயோட கஷ்டப்பட்டு கண்ணு முன்னாடி சாகிறத காட்டிலும் பிறந்தப்பவே எந்த வலியும் இல்லாமல் அது போனதை நினச்சி நீ கொஞ்சம் சரியாகிக்கணும். நம்ம கிட்ட இல்லாத காசு பணமா இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதுக்கு தேவையானதை செஞ்சு நம்ம காப்பாற்றி இருக்க மாட்டோமா? எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணுனா தாங்குகிற சக்தி எல்லாம் இல்லையாம்மா, டாக்டர் சொன்னார். அந்த பிஞ்சின் முகத்தை நான் பார்க்கவே இல்லையே. இப்படி ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகாத. இன்னும் 1 வாரத்தில் நம்ம இந்தியா போகணும். கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ நந்தினி. நீ கண்டதையெல்லாம் நினைத்து மனசை போட்டு குழப்பிக்காத. உங்களுக்கு என்ன ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஒரு அம்மாவா நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். எனக்கு மட்டும் கவலை இல்லையா? அதை வாங்கி அது இல்லைன்னு தெரிஞ்சப்போ நான் பட்ட பாடு எனக்கு மட்டும் தான் தெரியும். தோல் சாய்ந்து அலறதுக்கு கூட நேரம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் குழந்தைய பார்க்குறதா இல்லை ஒன்றை பார்க்குறதானே தெரியாமல் நான் தவிச்சு நின்னப்போ முதல்ல என் கண்ணுக்கு நீ மட்டும்தான் தெரிஞ்ச. போன குழந்தைய நினைச்சு இருக்கிற குழந்தைகளை கஷ்டப்படுத்திடாத. தலையாட்டினாள். அவன் கையை பிடித்து அருகே வர சொல்லி அவன் நெஞ்சில் சாய்ந்தாள். அப்போது உங்கா என்று அழகாய் எழும் குழந்தையின் முகம் பார்த்து அவளையும் அறியாமல் புன்னகை வந்தது இதழ்களில். அப்போது அங்கே வந்த மருத்துவர், என்ன நந்தினி, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ டாக்டர், உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன் என்றால் ஆங்கிலத்தில். நீங்கள் நன்றி சொல்லணும் என்றால் ஈஸ்வருக்கு தான் சொல்லணும். வேற ஒரு கேஸ்க்காக ஜெர்மனி புறப்பட்டுக்கிட்டு இருந்த என்ன பேசி இங்கே அனுப்பி வச்சது ஈஸ்வர் தான். உங்களை நொடிக்கு நொடி கவனிக்க இங்கே அதிகமான டாலர் கொடுத்து உங்களையும் குழந்தையும் கண்காணிக்க சொன்னதே ஈஸ்வர் தான். சின்ன ஹாஸ்பிட்டல் வசதிகள் குறைவாக இருக்கும்போது ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொன்னதும் ஈஸ்வர் தான். அப்போ நீங்கள் நன்றியெல்லாம் ஈஸ்வருக்கு தான் சொல்லணும். என் அண்ணன் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கும் அண்ணன் பொண்டாட்டியை காப்பாற்றுவதற்கும் எதுக்கு நன்றி என்று சொல்லியபடி உள்ளே வந்த ஈஸ்வரை கண்டதும் நந்தினி கண்ணீரில் நன்றி சொன்னாள். சாவின் விளிம்பிற்கு தொட்டு சென்றவள் இனி திரும்பி வரமாட்டோம் என்று நினைத்த நொடியில் உண்டான மயக்கம். அதன் பின் கண் விழித்த பிறகுதான் தெரிந்தது தன்னை காப்பாற்ற மருத்துவர்கள் எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார்கள் என்று. வந்தவன் அங்கே தனியாக இருந்த குழந்தையை தூக்கி கைகளில் ஏந்தியபடி நந்தினியை பார்த்து, இப்போ ஓகேவா? இன்னும் 1 வாரத்தில் இந்தியா போயிடலாமா? போகலாம். அது ரவி கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? சொல்லலை ஈஸ்வர். எனக்கு நந்தினியை பற்றி அந்த நிலைமையில் சொல்றதுக்கு தயக்கமாக இருந்தது. இப்போ சொல்லிடுறேன். அப்போ எல்லாருக்கும் குழந்தை பிறந்த விஷயத்தை மட்டும் சொல்லு. மற்றதை நம்ம நேரில் போய் சொல்லிக்கொள்ளலாம். நந்தினி, எல்லாரும் இங்கே இருந்தால் அங்கே கம்பெனியை யார் பாப்பா? நீங்கள் கிளம்புங்க ஈஸ்வர். இப்போ ஓகே தானா? கம்பெனியை பார்த்துக்க ஆளா இல்லை. அங்கே மழை கணக்கா என் தாத்தா இருக்கார் என்றான் கம்பீரத்துடன். கம்பெனியை தாத்தா பார்த்துப்பார். ஆனால் அஞ்சு, நான் இங்கே இருந்து என் வேலை நடக்குதுன்னு கண்காணித்துப்பேன். ஏனோ அஞ்சு என்ற பெயர் கேட்டதும் அந்த முகம் நினைவில் அவனுக்கும் போகணும் என்றுதான் தோன்றியது. ஆனால் கடமைகளில் முக்கியமானது குழந்தைகளை பத்திரமாக நாடு கொண்டு போய் சேர்ப்பதுதான் என்பதால் அவளை எங்க அம்மா பார்த்துப்பாங்க நந்தினி, நீங்க பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மருத்துவரிடம் தனியாக பேச கிளம்பினான். பெண்களின் உடல்நலனில் நல்ல முன்னேற்றம் என்று மருத்துவர் சொன்னதும் அடுத்த வாரத்தில் இந்தியா புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்தான். சுகன்யா தீபக்கின் ஹனிமூன் என்னவோ முன்பை விட இன்னும் அதிகமான காதலோடு சிறப்பாகவே முடிந்தது. ஊருக்கு கிளம்பி கொண்டிருக்கும் பொழுது தீபக் சுகன்யாவை பார்த்து, இன்னைக்கு போய் பாரதி கிட்ட சொல்லிட்டு வரலாமா? வேண்டாங்க. ஏன் வேண்டாம்? நான் போடுறது நினைச்சா அவள் வருத்தப்படுவாள், சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். அவள் தவறு செய்கிறாள் என்று தெரிந்தும் அந்த தப்புக்கு உடன்பட்டும் என்னை காட்டிக் கொடுக்க முன்வரவில்லை. அவனிடம் சொல்லாமல் ஈஸ்வர் மற்றும் நந்தினி அதியிடம் சொல்லிவிட்டு இந்தியா கிளம்பினார்கள். சலனம் 157. ஈஸ்வர் இந்தியா செல்வதற்கான ஏற்பாட்டை செய்து கொண்டிருந்தான்.
அதி மற்றும் நந்தினி குழந்தைகளுடன் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்ததும் ஏர்போர்ட் செல்வது மாதிரி அந்த நேரம் அஞ்சு தன்னவனுக்கு அழைத்து, சாப்பிட்டீங்களா? இனிதான் சாப்பிடாம என்ன பண்ணினீங்க? ஒன்று நினச்சேன், பசிக்கலை. இதற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பின்ன எதுக்கடி குறைச்சல்? நான் கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. உத்தரவு மகாராணி. சொல்லுங்க. என்னடி சொல்ல? சாப்பிடாம என்ன பண்ணினீங்க? வேலை தான். அப்படி என்ன வேலை? ஒன்று நான் லிஸ்ட்டு போடலாம். ஊறுப்பட்ட வேலைடி என் பொண்டாட்டி. முதலில் சாப்பிடுங்க. அப்படியே ஆகட்டும். இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எப்போ வருவீங்க? வந்துடுவேன் ராஜாத்தி. அதுக்குன்னு 1 மாசமா போயிருப்பீங்க. வேலைடி, பொல்லாத வேலை. இந்த வேலையவே கட்டிக்கிட்டாளுங்க. பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 24 மணி நேரமும் அந்த ஒரு ஞாபகம்தான். நான் என்ன ஞாபகம் இருக்கா கேட்டேன். நீ எதை நினச்ச? நான் உன்னை தான் சொன்னேன். வாயை திறந்தாலே போய்தான். ஈஸ்வருக்கு பொய்யே தெரியாதே. நம்பிட்டேன். நம்படி. தூக்கமே வர மாட்டேங்குது. ஏன், உங்கள் பக்கத்தில் படுக்கும்போது இருந்த ஒரு நிம்மதியான தூக்கம் இப்போ இல்லை. வேணும்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரியா? நான் எப்போ அங்கே போகிறேன்னு சொன்னேன். தூக்கம் வரலைன்னா உங்கள் அண்ணன் தாலாட்டு பாடி சின்ன தங்கம் என் செல்ல தங்கம் பாடி தூங்க வைப்பான். கடுப்பாயிடுவேன் பார்த்துக்கோங்க. நீ தானடி தூக்கம் வரலைன்னு சொன்னேன். நீங்கள் இல்லை, அதனால் வரலைன்னு சொன்னேன். அங்கே போனால் வரும்னு சொல்லலை. அச்சோ, என் தங்கத்தை பார்க்கணும் போல இருக்கே. சொல்லிகிட்டே இருக்கீங்க. எப்போ வருவீங்க? வந்துடு வேண்டி போங்க என்றாள் வேதனையுடன். ஹேய், பேசுடி தங்கம். அம்மு. பாருடா, என் பொண்டாட்டி அம்முன்னது கும்முன்னு பேசுகிறா. இல்லையே. தான் சொன்னேன். சொன்னீல, அப்புறம் என்ன? இப்போ என்ன உங்களுக்கு? உனக்கு இப்போ என்னடி? என்ன பேச மாட்டியா? என்ன பேச? ஏதாச்சும் பேசு. பேச ஒன்றுமில்லை. ஆனால் எனக்கு கேட்கணும் போல இருக்கு. பேசு. நேரில் வாங்க, பேசுகிறேன். டெஸ்ட்டுக்கு அம்மா கூட போனியா? போனேன். என்ன சொன்னாங்க? உங்கள் பேபி நல்லா இருக்கு. என் பேபிக்கு என்ன சொன்னாங்க? அதான் சொல்லிட்டேனே நல்லா இருக்குன்னு. என்னையை பற்றி கேட்க தான் ஆள் இல்லை இங்கே. அடி என் மக்கு பொண்டாட்டி, ஒன்று தாண்டி என் பேபின்னு சொன்னேன். உன்னோட ஹெல்த் எப்படி இருக்கு? நான் பேபியா? எனக்கு நீ பேபி தான். ஐஸ் ஒன்று வைக்க வேணாம். உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன், அப்போ ஓகேவா? என்ன ஓகேவா? எல்லாமே தான். புரியலையே. புரியாட்டி 4 எருமை வாங்கியுமே. சொல்லுங்க, புரியலை. நம்ம எப்போ ரொமான்ஸ் பண்ணுறதாம்? இப்போ என்ன பண்ணுறீங்களாம்? இப்படியே பேசிட்டு மட்டும் இருந்தால் போதுமா? வேற என்ன என்றவள் பின் புரிந்து, நேரில் வந்தால் தான் சொல்லுவேன். நீ சொன்னால் அடுத்த ஃப்ளைட் கூட கிளம்பிடுவேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். எல்லாமுமே ஓகே தான். அப்போ நல்லா பாதாம் பிஸ்தா சாப்பிட்டு உடம்பை ஏற்றிக்கோ. எதுக்கு? தாங்கணும்ல. அதெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதை நான் நேரில் வந்து டெஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அதன் பின் சில நிமிடங்கள் மௌனம். எல்லை மீறினால் தேவையில்லாதது ஃபோனில் பேசக்கூடாது என்ற எச்சரிக்கை இருவருக்கும் நினைவு வந்து மௌனமாகி பின் சில வார்த்தைகள் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தான். ஈஸ்வர் இந்தியா வரப்போவதை அண்ணாமலைக்கு அறிவித்து விட்டான். அண்ணாமலை அன்று வீட்டில் அனைவருக்கும் குழந்தை பற்றி சொல்ல அஞ்சுவுக்கு துள்ளாத குறைதான். அவர் நடந்த அத்தனையும் சொல்ல அஞ்சு, ஏன் தாத்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? நீயும் வாயு வயிறுமா இது கேளம்மா. உனக்கு எப்படி அதிர்ச்சியான விஷயம் சொல்ல முடியும்? தலையை ஆட்டினாள். அக்காவின் வரவை எதிர்நோக்கினாள். அண்ணம் ஒரே நேரத்தில் சந்தோஷமும் வருத்தமும் பட்டார். ஐயோ, பெண் பிள்ளை பிறந்து இறந்ததுக்காக தான் இந்த கனவா? ஆனால் அது இன்னொரு இடத்தில் போய் நல்லா இருக்கிற மாதிரி தானே கனவில் வந்துச்சு. யோசனையுடன் நின்றிருந்த அன்னத்தை, என்னம்மா பேரன் வரப்போறான், பாயாசம் கொடுப்பேன்னு பார்த்தா அதிர்ச்சியில் நிற்கிறேன். மாமா, என்னம்மா பெண் குழந்தை நிஜமாவே இறந்துட்டா? இந்த மாதிரி ஈஸ்வர் அதை நந்தினி கிட்ட கேட்டுடாத. அவங்களை ஒரு பேராபத்திலிருந்து நந்தினியை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இறந்த குழந்தை இறந்ததாக இருக்கட்டும். இழந்ததை நினைத்து இருப்பதை இழக்க வேண்டாம். சரிங்க மாமா. அண்ணாமலை ஆட்களை வைத்து நந்தினியின் அருகில் 2 குழந்தைகள் படுப்பதற்காக கட்டில் தொட்டில் என அத்தனை வேலைகளையும் செய்ய சொல்ல தீபக் ஒரே நாளில் அனைத்தையும் முடித்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு அதற்கான வேலைக்கு ஆட்களை ஏற்பாடு பண்ணி அழைத்தும் வந்துவிட்டான். அதி புறப்படும் போதுதான் ரவியிடம் விஷயத்தை தெரிவித்தான். ஏன் மாப்பிள்ள, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே. நீங்கள் பேசினப்போ நந்தினி நிலைமை ரொம்ப மோசமாச்சான், அதான் என்றவன் ஒரு மன்னிப்பும் சொல்லிவிட்டான். நந்தினி சீரியஸாக இருந்திருந்தால் உங்களிடம் எனக்கு விஷயத்தை சொல்வதற்கு மனது வரல. எப்படியாவது காப்பாற்றி விடுவோம் என்று நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் உங்களிடம் சொல்லி கஷ்டப்படுத்த விரும்பல. மன்னிச்சுக்கோங்க மச்சான். ஐயோ, நீங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க.
தனியாக இருக்கும்போது கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அது ரொம்ப கஷ்டம். எதற்கு என்கிட்ட மன்னிப்பெல்லாம்? பார்த்து பத்திரமா வாங்க என்றவன் அழைப்பை துண்டித்து விட்டு வந்து விஷயத்தை விஜயாவிடம் சொல்ல அவர் தாம் தூம் என்று குதித்து கொண்டிருந்தார். 1 மாதத்திற்கு முன் பிள்ளை பிறந்திருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லையே, ஒன்று கிடக்க ஒன்று நடந்திருந்தால் என்னத்துக்கு ஆகிறது என்று அவர் கத்தி கொண்டிருக்க, அம்மா அந்த வீட்டிலும் சரி இந்த வீட்டிலும் சரி வயதானவர்கள் இருக்கிறீங்க, இப்படி விபத்து பற்றி கேள்விப்பட்டால் ப்ரெஷர் கூடி இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. நீங்கள் டென்ஷன் ஆனால் மட்டும் போய் அங்கே பார்க்க முடியுமா? அதனால் தான் லேட்டாக சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் வந்துடுவாங்க. போடா, உன்ன மாதிரி எழுதல் எடுத்துக்க முடியல. அத்தனை மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பறி கொடுத்துட்டு நிற்கிறா. அதை கேட்கும்போது ஒரு அம்மாவா எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. சாவின் விளிம்பு வரை போய் வந்திருக்கிறாள். அவகிட்ட எடக்க முடக்கா பேசி அவளை காயப்படுத்திடாதீங்க. முதலா உண்டாகி இருக்கா. என் பொண்ணுக்கு ஒரு வளகாப்பு நடத்தி பார்க்க முடியலையே. குழந்தை பிறந்துட்டுன்னு நானே கவலையில் இருக்கேன். இப்படி ஆகி போச்சே. ஆதிரே அத்தை, இப்போ இதெல்லாம் பேசினா தேவையில்லாத கஷ்டம்தான். பேசி என்ன ஆக போகுதுங்க? உனக்கு எல்லாமே நடந்த மாதிரி என் பொண்ணுக்கும் நடக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்காதாடா? வாஸ்தவம் தான் அத்தை. ஆனால் எங்கள் அண்ணா கூட்டிகிட்டு போனது அவங்கள சுற்றி காட்ட தான். அங்கே போய் ஆக்சிடெண்ட் நடக்கும்னு எங்கள் அண்ணா என்னை கனவாக கண்டார். நாளைக்கு காலையில் வரப்போகிறாங்க. 1க்கு 2 செய்ய போகிறோம். கெட்டதிலும் ஒரு நல்லது. குழந்தைகளை நல்லபடியாக கொண்டு வராங்க. நந்தினி அண்ணி நல்லா இருக்காங்க. ஒருவேளை இங்கே இருந்தால் அது குழந்தையை காப்பாற்றி இருக்கலாம் இல்லையா? பொட்ட புள்ள பிறக்கும். அதுவும் எங்கள் நந்தினி பாப்பா மாதிரி அதை என் பேரனுக்கு கட்டணும்னு எவ்வளவு கனவு கண்டேன். இப்போ என்ன நந்தினி அன்னைக்கு இல்லாட்டி அஞ்சுக்கு பிறக்க போகுது, கட்டிக்கலாம். ஐயோ, ஈஸ்வர் குழந்தை எப்போவுமே என் பேரனுக்கு வேண்டாம். அதை தயவு செய்து இன்னொரு முறை என் அண்ணனை என் முன்னாடி பேசாதீங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதற்கு முன்பு ஆதிரை பேசி பார்க்காதவர் அவள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு பேசவும் அதை விட்டுவிட்டு இறந்த குழந்தையை நினைத்து மீண்டும் கதறி அழ ஆரம்பித்தார். அத்தை கொஞ்சம் கேளுங்க. ஒரு குழந்தை தவறி விட்டதை நினைத்து ஒரு அம்மாவா, ஒரு பெண்ணாக, ஒரு அத்தையாக மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அவ்வளோ பெரிய விபத்தில் அறிந்த மனுஷ மக்கள் தெரியாத ஒரு நாட்டில் 2 குழந்தைங்க நல்லபடியாக பெற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்காங்களே, அதை நினச்சி சந்தோஷப்பட மாட்டீங்களா? ஏனோ அதன் பின் மௌனமானார். விடியலை எதிர்நோக்கி 2 குடும்பமும் காத்திருக்க அஞ்சு அதிகாலையில் விழித்து வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள். முதலில் ஈஸ்வர் வாகனம் உள்ளே வந்ததும் ஆசையாய் வந்தவளை கண்டு பொருடி வரேன் என்று கை காட்டி விட்டு இறங்கி வர ஆற தழுவி கட்டி கொண்டவளின் கண்களில் நிற்காத கண்ணீர். அழாத, வந்துட்டேன்ல, இனி எல்லாம் எங்கே போனாலும் என்னையும் கூட்டிகிட்டு போங்க. அக்கா எங்க வராங்க பின்னாடி என்றவன் அவளின் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு, அம்மா வராங்க, நீ போ, நான் காரை நிறுத்திட்டு வரேன் என்று போய்விட்டான். சற்று நேரத்தில் அண்ணாமலை, அருணாச்சலம், அண்ணம், அஞ்சு என வாசலை எதிர்நோக்கி காத்திருக்கும் போது அதிகம் நந்தினியும் வந்து இறங்கினார்கள் தன் 2 குழந்தைகளுடன். அஞ்சு ஓடிப்போய் அக்கா என்னும் போதே அக்காவின் நெற்றியில் தழும்பு, கை கால்களில் தழும்பு கண்டு பதறிவிட்டாள். இருவரின் கண்களும் கலங்கியது. அண்ணம், 1 நிமிஷமா என்று மூவருக்கும் ஆரத்தி எடுத்துவிட்டு பேரப்பிள்ளைகளை பார்க்க நந்தினி அஞ்சுவிடம் ஒரு குழந்தையும் மாமியாரிடம் ஒரு குழந்தையும் கொடுத்துவிட்டு தங்கையை கட்டி கொண்டாள். இருவருமே அழுதனர். அண்ணாமலை, என்னம்மா இது? கெட்டதெல்லாம் வாசலோட விட்டுட்டு என் பேரப்பிள்ளைகளை தூக்கிட்டு உள்ளவா? அஞ்சுமா அழாதீங்க. அவர்கள் உள்ளே நுழைய விஜயாவின் குடும்பம் உள்ளே வர சரியாக இருந்தது. சலனம் 158. ரவி உள்ளே வர அஞ்சு அண்ணா என்று அருகே வந்தாள். வயிறு கொஞ்சம் மேடிட்டிருந்தது. அவளின் தலையில் செல்லமாக வருடி, நல்லா இருக்கியா? அவனின் முகத்தையே பார்த்து ரொம்ப நல்லா இருக்கேனா? அந்த வார்த்தையில் இருந்த ஒரு கம்பீரத்தை உணர்ந்தவன், நீ நல்லா இருந்தா அண்ணா ஹாப்பி தான். சிரித்தாள். அவளின் அந்த மலர்ச்சியான முகம் அவனுக்கு மிகவும் நிம்மதியை தந்தது. அவன் அந்த பக்கம் நகர மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்த ஈஸ்வர் அவளின் அருகே வந்து, என்னடி பாசமலர் படம் காட்டுறீங்களா? யாரும் அறியாமல் அவன் இடுப்பில் கிள்ளி, மூக்கு வேர்த்திடுமே, பின்ன என் ப்ராப்பர்ட்டி கிட்ட யாரு உரிமை கொண்டாடினாலும் விட மாட்டேனா? நானும் போக மாட்டேன். என்னடி முன்னெல்லாம் தொட்டதற்கெல்லாம் அண்ணா அண்ணான்னு பேசுவ, சண்டை போடுவ. இப்படி சமாதானமாக பேசுனா நான் எப்படி சண்டை போடுறது? ஓ, இப்போ தானே புரியுது. இனிமே அப்படி பேச மாட்டேனா? அப்புறம் உங்கள் வீட்டு சாவித்திரி இன்னும் பேசாமல் இருக்காங்க என்றான். அங்கே தூரமாய் நின்று மகளையை பார்த்து கொண்டிருந்த விஜயாவை பார்த்து,
அவளோ யாரு? உங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவை பார்த்தா நடிக்கிற மாதிரி இருக்கா? ஏ, நடிக்கிறாங்கன்னு சொல்லலை, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். உங்கள் அம்மா சாவித்ரி, உங்கள் அண்ணன் ஜெமினி கணேசன், இவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை. உங்களை என்றவள் யாரும் அறியாமல் தோளிலேக்கு கழுத்தில் அவனை வலிக்கிற மாதிரி கடித்துவிட்டு அடுப்படிக்குள் நுழைந்து விட்டாள். எல்லோரும் இருப்பதால் வலித்தாலும் காட்டிக்கொள்ளாமல் நின்றிருந்தான். ஆதிரை ஆசையாக வந்தவள், அண்ணி நலமா? 2 பையன்களையும் மடியில் வைக்க சொல்லியவள். கொஞ்சனம் போல இருக்கு, ஆனால் குழந்தையை தொடக்கூடாதே. நந்தினி, அதான் மடியில் வச்சிட்டியே, என்ன கூட விசாரிக்காமல் உன் ரத்தம் பார்க்க போயிட்ட. அண்ணி, என் ரத்தம் இதில் கலந்துருக்கும், உங்கள் ரத்தமும் கலந்துருக்கும், நம்ம ரத்தம்னு சொல்லுங்க. உன்கிட்ட பேச மாட்டேன். உன் மருமகன்கள் வந்ததும் அண்ணியை மறந்துட்ட. நீ அங்கே வந்தா உங்களை பார்த்து அழுதுடுவேன். நீங்கள் அழக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதான். ஏனோ ஆதிரைக்கு அடுத்தவரை கஷ்டப்படுத்த தெரியாது. அவள் அன்பை காட்டுவதில் மகாராணி என்று அறிந்த நந்தினி, இன்னும் ஒரு 2 மாதம்தான் தொடக்கூடாது, அப்புறம் நீயே கொண்டு போய் வச்சுக்கோ கண்டிப்பா என்றவள் கொஞ்சலில் ஈடுபட்டாள். ரவி அடுத்து போனான் பெரிய தங்கையிடம். நந்தினி அப்படியே சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். என்னடாமா என்னும் போதே அவன் விழிகள் நிறைந்து விட்டது. நந்தினி தன் அண்ணாவை இடையோடு கட்டி கொண்டாள். அதே கூட ஒரு நிமிடம் அவளின் உணர்வு பரிமாற்றங்களை பார்த்து என்ன மாதிரியான ஒரு பாண்டிங் 2 பேத்துக்கும் என்றுதான் தோன்றியது. கூடவே ஆதிரையை பார்க்க அவளோ எழுந்து போய் ஈஸ்வரிடம் நடந்ததை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவன் அவளின் தலையை வருடி தன்னை சரி செய்து கொண்டு, இப்போ நீ அழலாமா? அழக்கூடாது. கண்ணை துடைத்து கொண்டு, உன் மருமகன்களை போய் பாருன்னா தலையாட்டினான். விஜயா தள்ளி நின்றிருந்தார், ஒவ்வொருவராக பார்க்கணும் என்பதால். ரவி நகர்ந்ததும் பேர குழந்தைகளை எல்லாம் முதலில் பார்க்கவில்லை. தன் மகளை தான் போய் பார்த்து, நல்லா இருக்கே அடி என்று கேட்கும்போது முகத்தில் இருக்கும் தழும்புகள் எல்லாம் பார்த்து, ஐயோ என்னடி அழகான முகத்தில் இப்படியெல்லாம் ஆகி போச்சே என்று கட்டி கொண்டாலும் போது அனைவருமே பதறிவிட்டனர். எல்லோருக்கும் நந்தினிக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாது என்று. தண்டபாணி, நீயும் அழுது நந்துவையும் அழ வைக்காத பச்சை பிள்ளைக்காரி. நந்தினி அழ ஏனோ அதியின் முகம் மாறியது. அதை கண்டு கொண்ட நந்தினி தன்னை சமன்படுத்தி கொண்டு, அம்மா ப்ளீஸ், நான் அழக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா, ரொம்ப அழுதால் ஃபிட்ஸ் வந்துடுமாம், அப்போ என் உயிருக்கே ஆபத்து. வேகமாய் விஜயா கண்களை துடைத்து கொண்டார். இனி அழலடி என்று தாயாக அவரின் பரிதவிப்பு புரிந்தது. நானே இங்கு இந்தியாவுக்கு வந்ததும், அதுவும் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் எல்லாரையும் பார்த்ததும் ஒரு தைரியம் வந்தது போல இருக்கேன். நீங்கள் அழுதா நான் இன்னும் உடைந்துடுவேம்மா, ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்கம்மா. கண்களை துடைத்து கொண்டவர், இனி அழமாட்டேன். எப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம்? ஈஸ்வர் சொல்லலாமா வேண்டாமா என்று தவிக்கும் போது நந்தினி சொல்லிவிட்டாள். குழந்தைகள் குறைப்பிரசவத்தில் பிறந்ததால் கொஞ்ச நாளைக்கு அவங்க வெளியே எங்கேயும் எடுத்துட்டு போக முடியாதுமா. நானே இன்னும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சரியாகல. அப்புறம் அங்கே வான கூப்பிட்டு என்னை கஷ்டப்படுத்திடாதீங்கம்மா. இங்கே ஹாஸ்பிட்டல் செட்டப் உடன் எல்லா ரூம் அமைச்சு வச்சிருக்காங்க. தப்பா நினச்சிக்காதீங்கம்மா. உங்கள் பேர பிள்ளைகளை பார்க்கணுன்னா நீங்கள் தினமும் வந்து பார்த்துட்டு போங்க. இதில் சங்கடப்பட என்னடா இருக்கு? எனக்கு என் பிள்ளைகள் சுகமா இருந்தா போதும். அதுக்கு என்ன, நான் தினமும் வந்து பார்த்துட்டு போறேன். அண்ணமும் அஞ்சுவும் வந்த அனைவரையும் கவனிக்க ஈஸ்வரின் அருகே வந்த அண்ணம், கண்ணா சொல்லுங்கம்மா, உள்ளவா. உள்ளே வந்தான். கண்ணா, ஏம்மா? இறந்த குழந்தை யார மாதிரி இருந்துச்சு? நான் பார்க்கலம்மா. அது என்னவோ எனக்கு உயிரோடு இருக்கிற மாதிரியே தோணுது கண்ணா. அம்மா, எனக்கும் ஆரம்பத்திலிருந்து அப்படி தான் தோணுச்சு. ஆனால் குழந்தை இறந்து அதற்கான எல்லாம் செய்து விட்டார்கள். யாரு? சுகன்யாவும் பாரதியும். பாரதியா? ஆமாம், அந்த பொண்ணியே அங்கே வந்தா. சுகன்யா ஃப்ரெண்டுமா. அந்த புள்ள சவகாசம் நமக்கு வேணா கண்ணா. மா, அவள் ஃபாரினில் படிக்கிறா. சுகன்யா ஃப்ரெண்டு, அவ்வளோதான். என்னமோ போ, அவளை எனக்கு பிடிக்கவே இல்லை. நல்லா இருக்கிற குடும்பத்தில் பிரச்சனை தூவும் யாரையும் எனக்கு பிடிக்காது. பிரச்சனை வர விடமாட்டேம்மா. என்னமோ போ, நீ தான் இந்த குடும்பத்தின் ஆணிவேர். யார் என்ன சொன்னாலும் நீ மாறாத, இப்படியே இரு, உன் மனசுக்கு நல்லா இருப்ப அம்மா என்று அவரை தோளோடு கட்டிவிட்டு, சரி போகவா கண்ணா, எதுக்கும் குழந்தை பற்றி சுகன்யா கிட்ட இன்னொரு முறை கேள. அம்மா, அதற்கான காரியம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னது தீபக். அவனை நம்பாமல் இருக்க முடியுமா? அது சரிதான், அவன் எல்லா வேலையும் சரியாக தான் செய்வான். ஆனால் என் மனசு குழந்தை இருந்தது ஏற்றிக்கவே முடியலை. தீபக் சொன்னதால் நம்புகிறேன். என்னாலும் தாமா முடியலை. தீபக் சொன்னதால் நம்புகிறேன். இன்னைக்கு கவலை விட்டுட்டு இப்போ இருக்கிற குழந்தைய போய் கொஞ்சிங்கம்மா. தலையாட்டினார். சீக்கிரம் அஞ்சு வயிற்றில் ஒரு பெண் குழந்தை பிறக்கணும் கண்ணா. ஏமா? நந்தினி அஞ்சுவுக்கு எல்லாம் அவங்க அம்மாவே எவ்வளோ பிடிக்குது.
அம்மா அம்மானு உயிராக இருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரியல, ஆதிரா கூட எனக்கு சரியான ஒரு பிணைப்பே இல்லை போல். குழந்தையில் அவளை உங்கள் பாட்டி வளர்த்தாங்க. வளர்ந்த பின் அவளுக்கு அறிவுரை சொல்லும் அம்மாவை மட்டுமே தெரிந்திருக்கிறேன் போல். அவங்க மாமியாரிடம் காட்டும் பாசத்தை கூட என்கிட்ட காட்டுவதே இல்லை என்றார் மிகுந்த வேதனையுடன். ஒருவேளை அம்மாவாய் ஆதிரை கிட்ட நான் அந்த மாதிரி நடந்துக்கல போல. அவளிடம் காட்டாத பாசத்தை எல்லாம் என் பேத்தியிடம் காட்டணும். அவரின் ஏக்கத்தை புரிந்தவன். இப்போ என்னம்மா, உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட பேசுங்க. நீ ஏன் 1008 வேலையும் மண்டக்குள்ள போட்டு சுமந்துட்டு இருக்க? இதில் ஏன் கஷ்டத்தையும் உங்ககிட்ட இறக்கி வைக்கணுமா? உங்கள் கஷ்டத்தை போக்குறது தாம்மா என் வேலை. ஈஸ்வர், அம்மாவுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க? என் அப்பா தான் உன் ரூபத்தில் பிறந்திருக்காருன்னு அடிக்கடி நினச்சிப்பேன். நீ கேட்டது எனக்கு எல்லாம் தீர்ந்தது போல இருக்கு. அதற்குள் அன்னம் என்ற அருணாச்சலத்தின் குரல் கேட்டு இதோ வந்துட்டேனுங்க என்றபடி தண்ணீர் சொம்பில் தண்ணீர் எடுத்து கொண்டு இருக்க, மா, உங்கள் கஷ்டம் எல்லாம் அப்பாவோட இந்த வார்த்தையிலேயே காணாமல் போயிடும் போலையே. பின்ன என்றார் புன்னகையுடன். அதை எப்படிம்மா, அவர் கூப்பிட்டதும் தண்ணிக்கு தான் கூப்பிடார் என்று கரெக்டாக தண்ணி பிடிச்சிட்டு போறீங்க? உன் அப்பாப்பா கம்பெனிக்கு கிளம்பிட்டார், அதான். ஹோ, போகிறப்ப உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி உங்களை பார்த்துட்டு போகிறதுக்கு இது ஒரு சாக்கு. மகனின் முதுகில் செல்லமாய் தட்டியபடி கொஞ்சம் சிரித்தபடி தண்ணி கொண்டு போகும் அம்மாவையே பார்த்து கொண்டிருந்தான். எப்படி எப்படி வாழணும் என்று தன் வீட்டில் இருக்கும் ஆட்களை பார்த்து கற்றுக்கொண்டவன் அவன். ஏனோ தன் அப்பா தன் அம்மாவை ரசிக்கும் பழக்கம் அவரிடமிருந்து தொற்றிக் கொண்டதுதான் தனக்கும் என்று நினைத்து கொண்டான். நீ அந்த நேரம் ஈஸ்வர் என்று அழைத்தபடி அடிப்படைக்குள் வந்தார் அண்ணாமலை. தாத்தா, எனக்கு அயர்லாண்டு ஒரு டிக்கெட் போடு. எதுக்கு தாத்தா திடீர்னு? ஏன், நானெல்லாம் டூர் பார்க்கக்கூடாதா? தாராளமா, ஆனால் உங்களுக்கு தனியாக அனுப்ப மாட்டேன், நானும் வருவேன். நீ என் கூட வந்தா கம்பெனியை யார் பார்த்துப்பா? அதி, அவனுக்கு இப்போ 2 குழந்தை பிறந்திருக்கு. அவனே பாவம். உங்களை தனியாக அனுப்ப எனக்கு மனசு வரல தாத்தா. ஏன் கண்ணா, தாத்தாவுக்கு எதுவும் ஆகிடும்னு பயப்படுறியா? ஆமாம் தாத்தா, உன் பிள்ளை என் முகத்தை பார்க்காமல் என் உயிர் போகாது. தாத்தா, ஏன் இப்படி பேசுறீங்க? என் பொண்டாட்டி உன் மகளா பிறப்பான்னு எனக்கு ஒரு எண்ணம். ஏன் தாத்தா, ஏன் அதிக பிறந்திருக்கலாம் இல்லையா? அதி ஆதரை விட உங்ககிட்ட அவளின் சாயல் நிறைய இருக்கு கண்ணா. நான் உங்களை மாதிரி தாத்தா. அது வளர்த்தி, முகத்தோற்றம், பிஸ்னஸ் மட்டும்தான் என்ன மாறி நீ. மற்றபடி உன் பாட்டியிடம் இருக்கும் அந்த வீம்பு, சிரித்தால் வரும் ஒரு அழகு, எந்த நிலையிலும் கெட்டு போகாத ஒழுக்கம், தன் குடும்பத்தை கண் போல் பார்ப்பது, யார் முன்னாடியும் தாழ்ந்து போகாத குணம், இப்படி நிறைய குணம் அவளை போலெல்லாம் உன்னிடம் இருக்கு. அவளை மாதிரியே நீ பண்ற. சரி விடு, 5 வயசில் என் பாட்டியை வந்து பிறக்கட்டும். அதே நேரத்தில் என் தாத்தா பிறந்தாலும் கொண்டாடுவேன் என்று அவரை பற்றி கொண்டவன். எப்போ போறீங்கன்னு சொல்லுங்க தாத்தா, நான் அகைன் டிக்கெட் போட்டு உங்களோட வரேன். இப்படியெல்லாம் ஊரலைந்தால் பிஸ்னஸ் கெட்டுவிடும், நான் போயிட்டு வரேன். என்ன தாத்தா, எனக்கு தெரியாமல் ஏதாவது சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறீங்களா? தாத்தாவுக்கும் ப்ரைவசி இருக்கும் கண்ணா. சரி, ஏற்பாடு பண்ணுறேன். ஆனால் நான் உங்களோட வருவேன். அப்படி என்றால் மட்டும் போகலாம். தாத்தா ஒன்றும் அங்கே போய் செத்து போயிட மாட்டேன். எங்கே சுற்றினாலும் என் பேரன் என் மடியில் வந்து படுத்து தலை சாய்த்து தான் சாவேன். இப்படி பேசாதீங்க தாத்தா, நல்லதே நடக்கும். நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன். கூடவே தீபகையும் அனுப்பி வைக்கிறேன். இதற்கு மாற்று கருத்து இல்லை என்று சொல்லிவிட்டேன்னு இருக்க. நான் சொன்னேன்ல, நீ உன் பாட்டி மாதிரின்னு. இந்த பிடிவாதம் தான் அவளிடமிருந்து உனக்கு அப்படியே வந்திருக்கு. சிரித்தான் அவரின் கோபம் கண்டு. சிரிக்காத கண்ணா, இந்த சிரிப்பு கூட பாட்டியிடமிருந்து வந்திருக்குன்னு சொன்னீங்க என்று அந்த வசீகர சிரிப்பை அவருக்கு வழங்க, நீ எப்பவும் இப்படியே இருக்கணும் கண்ணா என்று அவன் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார். அப்புறம் கண்ணா, சொல்லுங்க தாத்தா என்று அஞ்சுவின் வீட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். நாமளும் பேசுவோம், அவங்களும் பேசுவாங்க. ஏதாவது வார்த்தையை விட்டுவிட்டால் நீ மௌனமாய் கடந்து விடு. இனி குடும்பம் பெருசாகுது. நாளைக்கு குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது எல்லாம் ரவி தான் செய்யணும். இனி அவங்களுக்கும் நமக்கும் சண்டை வேண்டாம். தலையை ஆட்டினான் தன் பொறுமையை சோதிக்க போக்கும் நிகழ்வை நினைக்காமல். சலனம் 159. விஜயா பேரன்களை பார்த்து கொண்டிருக்க அஞ்சு அனைவருக்கும் குடிக்க காப்பி கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தாள். மகளின் சிறு மேடிட்ட வயிற்றை பார்த்து, ரவி, சொல்லுங்கம்மா, அஞ்சுக்கு அடுத்த மாதம் வளகாப்பு பண்ணிடலாம் கண்ணா. அவன் தலையாட்ட பெண் அவளுக்கு பக்கெஞ்சிருந்தது. மெல்ல நிமிர்ந்து கணவனை பார்க்க அவனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். நந்தினி, அம்மா, அவளுக்கு இப்போ கணக்குக்கு 4 மாதம் கூட இருக்காது. அதாண்டி அடுத்த மாதம் பண்ணணும். என்ன நேரமோ உனக்கும் பண்ணலை, ஆதிரைக்கும் பண்ணலை. ஆதிரைக்காச்சும் அவங்க அம்மா அப்பப்போ ஸ்பெஷலாக கொண்டு வந்து எதையாவது செஞ்சுட்டே இருந்தாங்க. நந்துக்கு ஒன்றுமே இல்லை. அஞ்சுக்கு கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம். அஞ்சு வேகமாக, இப்போ எல்லாம் எனக்கு வேணாமா,
யாராச்சும் வளகாப்பு வேணான்னு சொல்லுவாங்களாடி, இப்போதைக்கு வேணான்னு சொன்னேம்மா. பின்ன எப்போ பஞ்சதாம், அதை இங்கே பெரியவங்க கிட்ட கேட்டு என்று சொல்ல வந்தவள் பின் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு முடிவு பண்ணிக்கோங்கம்மா. ஈஸ்வர் மீசையை முறுக்கி கொண்டே வேறு புறம் திரும்புவது போல் புன்னகையை மறைத்து கொண்டான். பெண்ணவள் வர வர தன்னை பற்றி யோசிப்பதை நினைத்து அவரோ அன்னத்தை பார்த்து, அண்ணி நீங்கள் வீட்டில் கலந்து ஆலோசித்து விட்டு சொன்னீங்கன்னா அஞ்சுவுக்கு வளகாப்பு பண்ணிடலாம். அவர் மாமனாரை பார்க்க. அண்ணாமலை, கண்டிப்பாக பண்ணணும், ஆனால் பெருசாக பண்ணணும். ரவி, பண்ணிடலாம் தாத்தா. ஈஸ்வர், என் பொண்டாட்டிக்கு நான் தான் பண்ணுவேன். 7வது மாதத்தில் எங்களுக்கு மேரேஜ் முடிந்து அதன் பின் நடக்க வேண்டிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் சரியாக நடக்கலை. ஏனோ ஊருக்குள் சிலரின் பேச்சு சரியில்லை. அதனால் வளகாப்பு கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் தாத்தா என்று முடித்து விட்டான். அஞ்சுவுக்கு பயம் வந்தது, சண்டையில் முடிய போகுதோன்னு. ரவி அம்மாவை பார்க்க. அவரோ, ஏன் ஒரு பெற்றவங்க விருப்பத்தை நீங்கள் செய்ய விட மாட்டேங்கிறீங்க மாப்பிள்ள? எங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்க எங்களுக்கு ஆசை இருக்காதா? ஆசையெல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் கல்யாணத்தப்போ நடந்த பிரச்சனையை சரி பண்ணி உங்கள் பொண்ணை ஏன் கூட சேர்ந்திருக்க வைத்திருந்தால் நீங்கள் சொல்கிறபடி நான் வளகாப்பு பண்ணியிருப்போம். அப்போது ஒரு பெற்றவர்களாக நீங்கள் எதையும் சரியாக பண்ணாத போது நான் மட்டும் எதை சரியாக பண்ணணும்? விஜயா கோபமாக அஞ்சுவை பார்த்து, 1000 வாட்டி சொல்லிட்டேன், உன் புருஷன் கூட போனியா? இப்போ என்னமோ நாங்கள் தான் உன்னை பிரித்து வச்சோங்கிற மாதிரி பேசுகிறாரு உன் வீட்டுக்காரர். திரும்பியும் இந்த பிரச்சனை தேவையா என்பது போல் பெண் அவள் கணவனை பார்க்க. அவளின் முகம் சோர்வானதும், இப்போ சண்டையெல்லாம் போட வேணாம், அவள் கொஞ்சம் வீக்காக இருக்கா. நாங்கள் சண்டை போடலை, எங்கள் உரிமையை தான் சொல்கிறோம். அண்ணன் பதட்டமானார். அது நந்தினியும் அடுத்து என்ன என்பது போல் பார்க்க. அண்ணாமலையும் அருணாச்சலமும் அடுத்து ஈஸ்வர் என்ன பேசுவான் என்று பார்க்க. ஏனோ பிரச்சனை வளர்க்க விரும்பாத அஞ்சு, அம்மா நீங்கள் நம்ம முறைக்கு அடுத்த மாதம் பண்ணிக்கோங்க, ஆனால் வளகாப்பு முடிஞ்சு நான் அங்கே வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். அவர் 7வது மாதத்தில் இங்கே போட்டுக்கட்டுமா என்று அவளே பேசி பிரச்சனையை முடிக்க ஈஸ்வர் இப்போதும் புன்னகைத்து கொண்டான். ஏண்டி, நம்ம வீட்டில் இருக்க உனக்கு என்ன கஷ்டம்? நான் இங்கேயே இருக்கேம்மா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. விஜயா, வச்சா குடும்பி, இல்லாட்டி மொட்டை தான் நீ பேசுகிற. ரவி, அம்மா அமைதியாக இருங்க. அஞ்சுக்கு என்ன விருப்பமோ அப்படியே இருக்கட்டும். மாசமாக இருக்கும்போது எதையும் பேசி கஷ்டப்படுத்த வேணாம். அவ இன்னைக்கு சொல்லலடா, அன்னைக்கு இவங்க வீட்டுக்காரர் பிறந்த நாள் அப்பவே சொல்லிட்டா இனி நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன்னு. அஞ்சு, அம்மா என்றால் கவலையுடன். ஏனோ அன்றைய பேச்சு வந்தால் எல்லாமுமே பேசணும் என்பதால் அவளின் தவிப்பில் எதையோ புரிந்த ஆதிரை, அத்தை ப்ளீஸ், நம்ம இப்போ நந்தினி அண்ணியை பார்க்க வந்தோம், அதை இன்னைக்கு பார்ப்போம். ஏம்மா, ஒரு அம்மாவா என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடத்தி பார்க்க ஆசை இருக்காதா? இப்போது எல்லாம் வீட்டுக்கு வரதே இல்லை. அம்மா அம்மானு என் பின்னாடியே சுற்றினவ இப்போ இப்படி இருக்கா என்று அவரால். அஞ்சு வேகமாக அவரின் அருகில் போய், அம்மா ஏன் இப்படி அலறீங்க? நான் வேணாம்னு சொல்லலையே, அப்புறம் ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிற? எனக்கு காரணம் சொல்லு. எனக்கு தோன்றப்ப வரேன், காரணம் இல்லை. இப்போ என்ன கொஞ்சம் விடுங்கம்மா. அவர் ஈஸ்வரை பார்க்க. அவனோ அவரையே தான் பார்த்து கொண்டிருந்தான். அஞ்சு அம்மாவின் முகத்தையே பார்க்க. அவர் எதையோ கேட்க தொடங்க அவரின் பார்வை போன திசை தன் கணவனுடைய பக்கம். வேகமாக அஞ்சு அவரின் வாயில் கை வைத்து, அம்மா ப்ளீஸ், ஏற்கனவே நம்ம எப்போ சேர்ந்திருந்தாலும் பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துடுது. நான் இங்கே கஷ்டப்பட்டு இருந்தா நீங்க கவலைப்படலாம், நானே விருப்பப்பட்டிருக்கேன். அப்புறம் நீங்கள் துருவி கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? நம்மளால இனி இங்கே எந்த பிரச்சனையும் வேணாம் என்று சொல்லிவிட்டு எழுந்து விட்டாள். அண்ணாமலைக்கு உண்மையாகவே பாராட்டவே தோணியது. அஞ்சுவுக்கு எப்போதிருந்து இப்படியெல்லாம் பேச தெரியும் என்று. பிரச்சனை வராமல் ஒரு விஷயத்தை பேசி முடிக்கும் செயல் கண்டு வியந்துதான் போனார். அதன் பின் சிரித்து பேசி உண்டு முடித்து அவர்கள் கிளம்ப ஈஸ்வர் அறைக்கு வந்தான். சாய்ந்து அமர்ந்திருந்தாள். ஆனால் நைட்டியில் மெல்ல அருகே போய் அவளின் அருகே பாதத்தில் அமர்ந்து, நைட்டி கழட்டிடுடி. அதுக்குள்ளேயுமா? புரியல. இல்லை, இப்போதானே வந்தீங்க, அதுக்குள்ளே ட்ரெஸ் கழட்ட சொல்கிறீங்க. அவன் இதழ்களில் குறுநகை. ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கு பாப்பா பார்க்கணும் போல இருக்கு, அதுக்கு கழட்ட சொன்னேன். ஓ என்றால் சிறு வெக்கத்துடன். நீ என்னடி நினைச்ச? ஒன்றும் நினைக்கலையே. அப்படியா, நினைக்க வச்சிடுவோம் உங்களை என்றவள் குனிந்து அவன் கன்னத்தில் கிள்ள அவளின் மடியில் படுத்தான். தலையை வருடினாள். அம்மோ, ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ என்றவள் அவன் தலையில் முத்தமிட்டாள். அப்படியே கன்னங்களில், என்னடி மூடு இருக்கியா?
தெரியல என்றவள் கொஞ்சலில் தொடங்க அவளின் முத்தங்களை வாங்கி கொண்டு அவளின் ஆடை கழற்றினான். அங்கே அழகு பதுமையின் இடை தாய்மையால் கொஞ்சம் பூரித்து போக வயிற்றில் முத்தம் வைத்து, என் டாலுமா என்ன பண்றீங்க? அம்மா வயிற்றில் இருக்கீங்க, உங்களுக்கு உன் அப்பா நான் இருக்கேன், என்னோட ஏஞ்சல் நீங்க என்று கொஞ்சம் போது அவனின் தலைமுடியை கையில் பிடித்து, அப்போ நான் யாரு என்று சண்டைக்கு போனாள் அந்த பேரின்பத்தின் சொந்தக்காரி. நீயும் என்றாலுமா என்று அவளை கொஞ்ச காதல் கடங்காரி அவளோ அவனின் மொத்த அன்பையும் தனக்கு மட்டுமே பரிசாக்கி கொள்ள நினைத்து, உங்க கூட இருந்து உங்களுக்கு பிள்ளை பெற போவதுன்னா நீங்க பெறாத குழந்தையை கொஞ்சுவீங்களா? அவளை மௌனமாய் அணைத்து கொண்டே, அது நம்ம பாப்பா, உங்களுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் பாப்பா, எப்பவுமே நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட், அந்த பயம் என்று விரல் நீட்டி எச்சரிக்க அந்த விரல்களை கடித்து கொண்டே அவளை ஆராய, என்ன பார்க்குறீங்க தாங்குவியான்னு அதெல்லாம் பின் அவளின் வயிற்றுக்குள் கை வைத்தான். சி என்ன சி, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஆத்தி என்று கண்களை மூடிக்கொண்டு படுத்தாள்.